கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த மாதத்தின் இறுதி ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே அபரிதமாய் ஆசிர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் நான் சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு காலத்தில் எழுதியிருப்பாங்க. இதுக்கு யார் எழுதுனான்னு தெரியல. தாவீது எழுதியிருக்கலாம், அல்லது எஸ்ரா எழுதியிருக்கலாம், அல்லது யாருனாலும் எழுதியிருக்கலாம். இது எப்போ எழுதியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன இது பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய ராஜாக்கள் வந்து அடிமைப்படுத்தி பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அதிலிருந்து விடுவிச்சு வந்ததுக்கப்புறம் அவங்க எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்போ எழுதப்பட்டதாக இருந்தாலும் இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஈஸியான ஒரு சங்கீதமாக இருக்குது. ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும். சண்டே கிளாஸில் எல்லாத்துக்குமே சொல்கிறது தான். இதில் நம்ம ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு பேரை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. ஒன்று நீதிமான், இன்னொன்று துன்மார்க்கன். அதில் உள்ள அந்த ஒப்பிடுதல் தான் இந்த சங்கீதம் முழுவதும். அந்த 6 வசனமே பார்த்திங்கன்னா நீதிமான்லாம் எப்படி இருக்காங்க, துன்மார்க்கர் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒன்றாவது வசனம் 2வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும்னு எழுதிடுறாங்க. ஆனால் திருவிவிலியம்லேயோ அல்லது இங்கிலீஷ் பைபிள்லேயோ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது? பாக்கியவான் யார், நற்சாட்சி பெற்றவர் யார், blessed is the man. அப்போது ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு தான் கீழே எல்லாம் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதவங்க, பாவிகளோட வழியில் நில்லாதவங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதவங்க. இப்போது துன்மார்க்கர், பாவி, பரியாசக்காரர் எல்லாருமே வந்து ஒரே இதுதான். யார்? ஆண்டவரோட வழியில் நடவாதவங்க, ஆண்டவரோட வசனத்தை கை கொள்ளாதவங்க, தேவன் இருக்கிறார் அப்படின்ற அறிக்கை செய்யாதவங்க. ஆனால் ஏன் 3 விதமாக கொடுத்துருக்காங்க? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போது ஃபஸ்ட்டு நடவாமலும் அப்படின்னா துன்மார்க்கர் கொடுக்குற ஆலோசனைகள். சில ஆலோசனைகள் நம்மளுக்கு வரும். அந்த ஆலோசனைகள் வந்து நம்ம அதை கேட்போம். ஆனால் அதை எடுத்து நடக்கணுமோ நடக்காததுன்றது நம்ம முடிவெடுக்கிறது. அதுதான் துன்மார்க்கர்ன்றது. யாருன்னா துணிகரமான பாவம் செய்கிறவர்கள். துணிகரமான நிறைய பாவங்கள் இருக்குது. அதில் வந்து தெரியாமல் பாவம் செய்கிறது இருக்குது, துணிகரமான பாவம் செய்கிறது இருக்குது. அப்போது அந்த துணிகரமான பாவம் செய்கிற துன்மார்க்கர் என்ன பண்ணுறாங்கன்னா சில ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. அந்த ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறதும் நடக்காததும் நம்மளோட கையில் இருக்குது. 2வது பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அந்த நிற்கிறதுனா என்ன தெரியுமா? அந்த ஆலோசனையை கேட்டுட்டு ஒரு வேளை இது 1-2 நம்ம செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது தான் அந்த வழியில் நிற்கிறது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு கேட்குறோம், கேட்டுட்டு சரி 1-2 செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்க்குறோம். கடைசியில் என்ன தெரியுமா செஞ்சிடறோம்? அந்த இடத்துல உட்காந்துடுறோம். பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும். அப்போது நம்ம கேட்குற அந்த சில ஆலோசனைகளை 1-2 நம்ம அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் செஞ்சு பார்க்குறோம். நல்லதாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்மளே அதை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விதமாக ஆக்கிடுறோம். அதனால தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க துன்மார்க்கனுடைய வழியில் நடவாதீங்க, பாவிகளோட வழியில் சரி கேட்டுட்ட மறுபடியும் அங்கே நின்றாதீங்க. அந்த இடத்துல நின்றாதீங்க. சரி நின்றுட்டீங்க, 1-2 எடுத்துட்டீங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல என்றைக்குமே உட்காராதீங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னு சொல்லி போட்டிருக்குன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த பாக்கியவான்னா என்ன தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவன், பேர் பெற்றோன்னு இருக்குது. நம்மளுக்கு ஈஸியாக சொல்கிறதில் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா கொடுத்து வச்சவங்க. இந்த கொடுத்து வச்சவங்க தான் யார்? பாக்கியவான்கள். இந்த துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர் இவங்களோட எல்லாரோடைய ஆலோசனைகளை கேட்க நடக்காமல் நம்ம இருக்கிறவங்க நம்ம எல்லாரும் யார் தெரியுமா? நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சவங்க. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நான்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவன்ப்பா. நம்மளுக்கு எது இருக்குதோ இல்லையோ நம்மெல்லாம் யார்? ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஹல்லேலூயா. எனக்கு இங்கே ஒரு ஃபேமிலி தெரியும். மம்மி டேடி வந்து இப்படி இருங்க சிஸ்டர், இப்படி பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு நிறைய சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்களோட ஆலோசனையை கேட்கல.
பாஸ்டமாக சொன்ன ஆலோசனை கேட்கல. அதுக்கு பதிலாக அவங்க பொண்ணு நல்லா படித்த பொண்ணு தான் அவங்களோட ஆலோசனையை கேட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நடந்தது என்ன தெரியுமா? கடைசியில் ஒரு கடன் பட்டு தான் அவங்க வந்து இருந்துட்டு போனாங்க. அப்போது நம்மளை சுற்றி இருக்கிற ஆலோசனைகள், யாருடைய ஆலோசனையை நம்ம கேட்குறோம்? அதே மாதிரி தான் எனக்கு இன்னொருத்தவங்களை தெரியும். அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டு ஃபேமிலி யாருமே கிடையாது. ஆனால் பாஸ்டமாக சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க எதுவாக இருந்தாலும். அவங்க வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. ஆனால் மம்மி சொன்னாங்க, இவ்வளோ வயசாயிடுச்சுல, இனி போகாதம்மா வேலைக்கு அப்படின்னு. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே சொன்னாங்க, வேலைக்கு போகலைன்னா உனக்கு யார் சாப்பாடு போடுவோம், உனக்கு தான் யாருமே இல்லையே அப்படின்னு. ஆனால் அவங்க சின்ன ஒரு பிஸ்னஸ் வச்சாங்க. இப்போ வந்து அவங்க வந்து அந்த பிஸ்னஸ்லேயே அடுத்தவங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுக்குற அளவுக்கு அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நம்மளுடைய ஆலோசனைகள் வந்து யாரோட ஆலோசனைகள்ன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம இங்கே சாலமோனை பார்த்தீங்கன்னா, முதியோர்களுடைய ஆலோசனையை தள்ளி போட்டுட்டு சின்ன பிள்ளைங்களோட ஆலோசனை கேட்டதுனால அங்கே என்னாச்சு தெரியுமா? அந்த ராஜ்யமே ரெண்டாக பிரிஞ்சுது. அதே மாதிரி தான் அப்சலோமை பார்த்தீங்கன்னா யாரோட ஆலோசனை கேட்குறா? அகித்தோப்பாலுடைய ஆலோசனை அங்கே வந்து கேட்குறாங்க. ஆனால் பைபிள்லேயே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, பார்வோன்றது ஒரு பெரிய ஒரு ராஜா மாதிரி இருக்கிறவர். அவர் வந்து ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு. யாருக்கு? மருத்துவச்சிகளுக்கு. நீ வந்து இவங்களை வந்து என்ன பண்ணணுன்னு, இனி பிறக்க போகிற ஆண் பிள்ளைங்களெல்லாம் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மருத்துவச்சிகள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பைபிளில் வசனம் போட்டிருக்கு, அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததினால் அதை அவங்க செய்யலை. அதனால ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? அவங்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை தினமும் பகலும் தியானிக்கிற நமக்கு என்ன பண்ணுவாங்க? நம்முடைய குடும்பங்களை தேவன் தழைக்கும்படி பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த 3வது வசனம் என்ன தெரியுமா? அந்த 1வது வசனத்தை 2வது வசனத்தையும் நம்ம செஞ்சோன்னா, அதாவது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்தோம் அப்படின்னா, 3வது வசனத்தில் தான் போட்டிருக்கு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்பொழுது? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அதை தியானிக்கும் பொழுது நம்ம செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நம்ம போய் கேட்க தேவையில்லை யார்கிட்டையும், எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணட்டுமா, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க, நான் இது பண்ணட்டுமா, அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க, இந்த படிப்பு படிக்கட்டுமா, எனக்கு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு நம்ம யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பிரியமாக இருக்கிறோம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நம் தியானமாக இருக்கிறோம். நம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் தேவன் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அதாவது இதில் என்ன போட்டிருக்குன்னா, இலையுதிராய் மரத்தை, நம்மளுக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. நீதிமான் எப்படி தெரியுமா? அவங்களுக்கும் ஆசீர்வாதம் தான், அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது ஆசீர்வாதம் தான். கேத்ரின் குல்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுறவங்க. அப்போ அவங்களோட மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதிகமான அற்புதம், அபிஷேகம் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்போ ஒரு நாள் மீட்டிங்கில் இந்த மாதிரி இருக்கும்போது பயங்கர க்ரௌடட் ஆகிடுச்சு. அவங்களால வெளியவே போக முடியல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பின் வழியாக அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பின் வழியில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? சமைச்சிட்ருக்காங்க. அங்கே கிச்சன் இருக்குது. அந்த இடத்துல அவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணணும்? வேகமாக போகணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின் வழியாக வேகமாக ஓடுறாங்க. அந்த சமைச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட இருக்க தெரியுமா, அவங்களுக்கு இருந்த அபிஷேகம் அந்த சமைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் மேலேயும் போகுது. அங்கே சமைச்சிட்டு இருக்கிறவங்க அப்படியே விட்டுட்டு ஆவியில் நிறையிறாங்க, சொஸ்தமாகுது, அற்புதம் நடக்குது. அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசனம் அளவில்லாமல் இருக்குது. இதுதான் ஒரு நீதிமான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறவர்களுக்கு நடக்கிறது. அவங்க மட்டும் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வாதமாக இருக்க செய்வாங்க. அவங்க குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து 4வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, அதோட ஒப்பிடுதல். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாதிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அதாவது நம்ம நீதிமானாக இருக்கிற நாம் வலிமையாக இருக்கிறோம், நம்ம நீரோன்றையில் இருக்கிறோம், இலையுதிராமல் இருக்கிறோம், கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் துன்மார்க்கர் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? காற்றை போல, பதரை போல, ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அவங்க வந்து தூசி மாதிரி பறந்துடுறாங்க. அதாவது ஒரு பெரிய காஃபி ஷாப் இருக்கும். காஃபி ஷாப்னாலே அதுதான் ரொம்ப பாப்புலராக இருந்தது. காஃபி டேன்னு சொல்லுவாங்க, சிசிடின்னு சொல்லிட்டு.
அதுதான் ரொம்ப பாப்புலராக இருந்தது. இப்போ இந்த கொரோனா டயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி சிசிடியோட ஓனர் வந்து சூசைட் பண்ணி துபாயில் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்களுக்கு இருக்கிற சொத்துலாம் பார்த்துட்டிங்கன்னா 3400 கோடி, 4000 கோடி, 5000 கோடி, அவ்வளோ கோடி வச்சுருக்கிறவங்களே எனக்கு இவ்வளோ கடன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இறந்துடுறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு வெறும் 100 200 சம்பாதிக்கிற நம்ம, அவ்வளோ தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன தெரியுமா காரணம்? நாம் அவருடைய வேதத்தில் நாட்டப்பட்டு வேரூன்றி நிற்கிறதுனால தான் தேவன் நம்மளுடைய செய்வதையெல்லாம் வாய்க்கும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவங்கள விட பெரிய நீதிமான் கிடையாது, அவங்கள விட ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறவங்க கிடையாது, அவங்கள விட நம்ம இதில் நம்ம ஐஸ்வர்யமாக இருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் நம்ம ஐஸ்வர்யமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசி வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நம்ம எந்த பாதையில் போகிறோன்றத தேவன் அழகாக அறிந்திருக்கிறார். நம்மளுக்கு எங்கே போகிறோன்றத தேவன் சொல்லுகிறார். பிரயோஜனமாக இருக்கிறதை நம்மளுக்கு போதிக்கிறார். வழி இதுவேன்றதை போதிக்கிறார். கடைசியாக நான் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் போட்டிருக்கும், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதம், நீதிமான்களாக இருக்கிற நம்ம எப்படி தெரியுமா, ஒன்றுமே பண்ண வேணாம். இங்கே ஆசீர்வாதம், அங்கே ஆசீர்வாதம், எங்கேயுமே பார்க்க வேணாம். மேலே மட்டும் பார்த்தா போதும். என் தலை மேலே தாங்க ஆசீர்வாதம் இருக்குது, வேற எங்கேயும் இல்லைங்க. இங்கே போகணும் அங்கே போகணும்னு ஒன்றுமே கிடையாது. உங்கள் தலையில் கை வச்சு பாருங்க, என் தலையில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. டெய்லி காலையில் எந்திரிச்சு சொல்லுங்க, என்னோட தலையில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் வந்துட்டு அப்படியே போயிடாது, ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் யாரு? கொடுத்து வச்சவங்க. நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்க. நம்மளுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக.